ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டைம் ட்ராவல் ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா நேம் ஐ பிலாங் டு யுவர் வேர்ல்ட். இதில் வந்து ஹீரோயினோட பையன் அவளோட ஃபியூச்சரை மாற்றுறதுக்காக ஃபாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பான். ஹீரோயின் ரொம்பவே சேட்டை பண்ணுற லாஸ்ட் பெஞ்ச் பொண்ணாக தான் இருப்பாள். ஆனால் ஹீரோ நல்லா படிக்கிற அமைதியான பையன். ஹீரோயினோட ஃபியூச்சரில் அவள் தப்பான பர்சனை மேரேஜ் பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுவா. அவன் இவளை விட்டுட்டு போனதும் இவள் தனியாக தான் அவளோட பையனை வளர்த்துருப்பா. அப்புறம் அவளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால அவள் 40 வயசுலேயே இறந்தும் போயிடுவா. அவளோட பையன் டைம் ட்ராவல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதில் அவனோட டீச்சர் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜில் ஸ்கூலு எல்லாமே ஒன்றா தான் படிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் பாஸ்ட்டில் அவ்வளோக்கா பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவன் வந்து அவள் விட்டுட்டு போனது இவன் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவன் தான் இவங்க 2 பேரையும் ரொம்ப கேர் பண்ணி நல்லா பார்த்துருந்துருப்பான். அதனால தான் ஹீரோயினோட பையனுக்கு இவ கூட இருந்தால் தான் இவள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணியிருக்கும். அதுக்காக டைம் ட்ராவல் பண்ணி வந்து இவங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து இந்த ட்ராமாவில் அவங்க அம்மாவுக்காக அவனோட லைஃபவே இது பண்ணிவிட்டு அவன் ஃபாஸ்ட்டுக்கு வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவான். அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும். இவன் கூட இருக்கும்போது அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாள். இது ஹாப்பி எண்டிங் தான். ஆனால் ஹீரோயினோட பையன் இருக்க மாட்டான் ஃபியூச்சரில். அது கொஞ்சம் சேடாக இருந்துச்சு. ட்ராமா லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ட்ராமா பார்த்துட்டு இது ஹாப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.